திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்தில் தாங்க நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய பெயர் கொண்ட சுப்பிரமணியர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த சுப்பிரமணியர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற சுப்பிரமணியர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு தனித்துவம் இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலில் முருகப்பெருமான், அதாவது எல்லா கோவில்லையுமே விநாயகருக்கு முதல் வழிபாடு செய்வாங்க. பிள்ளையாரை வழிபட்டுட்டு தான் அடுத்த விஷயத்தையே தொடங்குவோம். ஆனால் இந்த கோவிலில் முதல் வழிபாடு இந்த சுப்பிரமணியருக்கு தான். அதுக்கு அப்புறம்தான் அவருக்கு பிள்ளையாருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அதிசயங்களில் முக்கியமானது ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னா என்ன, இந்த கோவிலுடைய வரலாற்றில் முக்கியமாக என்ன சொல்லப்படுது, கடவுள் பக்தருடைய கனவில் வருவாரா, இதனுடைய அம்சம் என்ன, இப்போ ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்குது, இந்த பொருளால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் உண்டா, இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சமீபத்தில் ஏதாவது முருகனுடைய கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் முருகப்பெருமானுடைய பெயர் கொண்டவரா, உங்கள் பெயர் என்ன அப்படிங்கிறதையே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சுப்பிரமணியருக்கு அரோகரா இந்த வாசகத்தையும் சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய கஷ்டம் நடக்குது. முக்கியமாக நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் திடீர்னு அமானுஷ்யமானது நடக்குது, கெட்டது நடக்குது, விபத்து நடக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, கடன்லேருந்து மீளவே முடியல அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் காரணமே நமக்கு ஏதோ ஒரு நிலை சரியில்லாதது தான் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நல்ல ஜோதிடர்கிட்ட பார்க்கணும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பிரச்சனைகள் சரி செய்யப்படும். நாம் இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை கோவில் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது காங்கேயத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பூர் நகர்லேருந்து எளிதாக நம்ம இந்த கோவிலுக்கு போக முடியுங்க. முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதரால் திருப்புகளில் பாடப்பெற்ற இந்த தலம் 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த ரொம்பவே பழமையான கோவில். இந்த கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா 496 படிக்கட்டுகள் ஏறிதாங்க போகணும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி. அதாவது ஒரு பெட்டி ஒன்று இந்த கோவிலினுடைய மண்டப தூணில் வச்சுருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பொருள் வச்சுருப்பாங்க. அந்த பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் ஒரு பக்தருடைய கனவில் உணர்த்திய பொருள். அந்த பொருளுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் பல்வேறு மாற்றங்களை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். தற்போது பெட்டியில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மண் கலயத்தில் தண்ணீரும், பிரம்பு, ஏற்கலப்பை, அதே போல் ஒரு மண், இவையெல்லாம் இப்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு. இதனால் நன்மையான பலன்கள் தான், கெடுதலான பலன்கள் இல்லை. இதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். அடுத்த பொருள் எப்போ மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பொருள் இந்த ஆண்டினுடைய 2வது முறையாக மாறி இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 1 மாதம் கூட நிறைவடையில். இந்த பொருளுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது ஒரு சில ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறதுல முதலாவது மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும் அப்படின்னும், மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் எனவும், திறமை கண்டிப்பாக வெளிப்படும் எனவும், ஆசிரியர்களோடு நல்ல ஒரு உறவு ஏற்படும் எனவும், பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த கொஞ்ச நாளாகவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு கூட இனிமேல் அந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய சரியான தருணம் இது அப்படின்னு சொல்லப்படுது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்ப்புகள் எல்லாமே, உங்களுக்கு யாராவது எதிர்ப்பாக இருக்காங்க, எதிரியாக இருக்காங்க, என்னால் எதையும் சாதிக்க முடியல அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இனிமேல் உங்களுக்கு அந்த எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடியதாக இருக்குங்க. முக்கியமாக முட்டுக்கட்டைகள் யாராவது போட்டிருக்காங்க அப்படின்னா
அதை கூட சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். முக்கியமாக உங்களுக்கு முயற்சிகள் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போது எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதொரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாம். அதனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு முறைக்கு 2 முறை இப்படி பார்த்தோம் செஞ்சோம் அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. முயற்சிகள் அதிகமாக போடுங்க. அந்த முயற்சிகள் இப்போ உங்களுக்கு நல்ல முறையில் மேலே நீங்கள் வர்றதுக்கான ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கூட எல்லாம் அகன்று நல்லதொரு பலனை பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட நீங்கி செயல்களில் வேகம் காணக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அமைதி ஏற்படும். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம். புத்தி சாதுரியத்தால் எதையுமே சமாளிக்கக்கூடியதாக இருப்பீங்க. முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடையெல்லாம் நீங்க போகுது. திறமை கண்டிப்பாக வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆசிரியர்களோடு நல்ல ஒரு உறவு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல எல்லாம் இப்போது நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையான உதவிகள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திறமையான பேச்சின் மூலமாக நீங்கள் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இதுக்காக நீங்கள் தனியாக பேசி கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாகவே பேசி வாடிக்கையாளர்களை நீங்கள் உங்கள் பக்கமாக நிறுத்தி கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகள் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கண்டிப்பாக அமைதி ஏற்படும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் பற்றி கவலைகள் எல்லாமே நீங்கும். அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வரக்கூடிய காலகட்டத்தில் புதிதாக நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இனிமையான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கூடும். செலவு அதிகரிக்கலாம். செலவு அப்படிங்கிறது நமக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இப்போது இருக்குது. ஆனாலும் அது ஒரு நற்செலவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். நீங்கள் யார்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை அந்த ஒரு வார்த்தைகளை கவனம் செலுத்தி பேசணும். அந்த வார்த்தை மற்றவங்களை பாதிக்காத வகையில் பேசுறது தான் நல்லது. அதாவது நீங்கள் கெடுதல் நினச்சி பேச மாட்டீங்க. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய ஒரு கடுமையான சொல் கூட மற்றவங்களை பாதிக்கக்கூடியதாக அமையலாம். வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக நீங்கள் போகணும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா கணபதியை பூஜித்து நீங்கள் வழிபட்டு வர எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மை உண்டாகும். காரிய தடைகள்லாம் நீங்கி காரியத்தில் இந்த நேரத்தில் நல்லதொரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் அப்பப்போ எங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கதான். அதே போல் அந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் இப்போது நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைத்துறையினருக்கு கோபங்கள் இருக்கலாம். திடீர் கோபங்கள் உண்டாகலாம். புத்தி சாதுரியத்தால்
எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் பெற்றிருப்பீங்க அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு விளைவுகளை நீங்களே உருவாக்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு, இந்த பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகுது இந்த உலகம், முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது, இதையெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.